நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். இப்போ அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் சேல் போக போகுது செப்டம்பர் 23ஆம் தேதியிலிருந்து. அது எல்லாமே உங்களுக்கு தெரிந்தது தான். அது தொடர்பாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை உங்களுக்கு நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ ஐஃபோன் 16க்கு ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது நமக்கு தெரிய வந்திருக்குது. கிட்டத்தட்ட 52,000 ரூபாய்க்கு ஐஃபோன் 16 கிடைக்க போகுதான். ஸோ ஐஃபோன் 16 வாங்கலாமான்னு கேட்டிங்கனாக்கா அது தொடர்பான இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது போக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் இந்த கிரெடிட் கார்டு ஆஃபர்ஸ் தொடர்பாகலாம் சில கொஸ்டின்ஸ் முன் வச்சிருந்தீங்க. ஸோ எக்ஸ்ட்ரா 10% டிஸ்கவுண்ட் இருக்கு. ஸோ அதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் பிக்சல் ப்ரோ எக்ஸல் சீரிஸ் இருக்கு இல்லையா, அதாவது 9 ப்ரோ எக்ஸல், அது கூட 85,000 ரூபாய்க்கு வருது அப்படிங்கிற மாதிரி கூட நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல S24 அல்ட்ரா அண்டர் 60Kன்னு சொல்லலாம். அதாவது 59,999 ரூபாய் மட்டுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக கார்டு ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டுதான் அது அந்த பிரைஸுக்கு வரும். 256 GB இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். பட் அந்த பிரைஸுக்கு அது ஒர்த்தா இல்லையா, அது தொடர்பாகவும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃப்ளிப்கார்ட்ல ஐஃபோன் 16 128 GB வேரியண்ட்டை 52,000 ரூபாய்க்கு அவங்க தரப்போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது அந்த பிரைஸுக்கு ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னாக்கா ஒர்த்து தான். பட் என்ன பொறுத்த வரைக்கும் 16+ என்ன பிரைஸுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி நீங்க பாருங்க. அது 60,000 கிட்ட இல்ல 60,000க்குள்ள வந்துச்சுனாக்கா அது இதை விடவே ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா பேட்டரி சைஸ் அதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதை கம்பேர் பண்ணும்போது பெட்டரான ஒரு பேட்டரி பேக்கப்போட சேர்த்து இதே பெர்ஃபார்மன்ஸ் தான் கிடைக்க போகுது. ஸோ ஐஃபோன் 16 நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னாக்கா உங்களால் கொஞ்சம் பட்ஜெட்டை புஷ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுனாக்கா நீங்கள் ஐஃபோன் 16+ போகிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்க. இது இல்லாமல் ஐஃபோன் 16 ப்ரோவுக்கும் ஆஃபர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. 1 லட்சத்துக்கு கீழே வரும் அந்த மொபைல் ஃபோன் அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. இன்னும் எக்ஸாக்ட் ப்ரைஸ் அவங்க ரிவீல் பண்ணல, கூடிய விரைவில் ரிவீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது அந்த ப்ரைஸுக்கு ஓவர் வேல்யூவா இருக்குதா இல்லை அண்டர் வேல்யூவா இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். 16 பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 16+ என்ன ப்ரைஸுக்கு வருது அப்படிங்கிறதையும் ஒரு தடவை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு அது ஓகே இல்லைன்னா நீங்கள் 16 கன்சிடர் பண்ணலாம். இது இல்லாமல் இருக்கிற இன்னொரு ஹைலைட்டான டீல் என்னன்னா சாம்சங் S24 அல்ட்ரா பிலோ 60K அப்படிங்கிறது தான். இது ஒரு சூப்பரான ஆப்ஷன். என்கிட்ட கூட நிறைய நண்பர்கள் லாஸ்ட் வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க சாம்சங் S24 அல்ட்ராவை இந்த பிக் பில்லியன் டே சேலில் கன்சிடர் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி. இது கண்டிப்பாக வேல்யூ மாதிரி தான் தெரியுது பிரைஸுக்கு. பட் நீங்க எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கறதும் இருக்குது. 8 Gen 3 ஒரு பவர்ஃபுல்லான SoC. அது உங்களுடைய டே டு டே டாஸ்க்கை கண்டிப்பா பறக்க விடும். அதுலலாம் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. பட் ஸ்லைட்டான ஒரு ஹீட்டிங் இஷ்யூ இருக்கு. பேட்டரி பேக்கப் பாத்தீங்கன்னா முன்ன விட இம்ப்ரூவ் ஆயிருக்கு S24 அல்ட்ரால. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி பீட்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பீட்டாவில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு பேட்டரி பேக்கப் முன்ன பின்ன இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்டேபிள் ரோல் அவுட் ஆன பிறகு கூட பேட்டரி பேக்கப்ல முன்ன இருந்த அளவுக்கான ஒரு பெட்டரான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை என்னால் பார்க்க முடியல. அதாவது சாம்சங் S24 அல்ட்ராவை வாங்கும் போது அந்த பிப்ரவரி மாசத்துல ஒரு SOT எனக்கு கிடைச்சது இல்லையா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அப்டேட்லாம் பண்ண பிறகு அது எனக்கு கிடைக்கவே இல்லை. குறிப்பாக நான் பீட்டாவுக்கு மாறின பிறகு எனக்கு அது சுத்தமாகவே பெரிய அளவில் பேட்டரி பேக்கப் கொடுக்கல. ரொம்ப குறைவான நேரம் தான் கொடுத்தது. 4 மணி நேரம், 3 மணி நேரம், சில நேரங்களில் 5 மணி நேரம் கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய டாஸ்க்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹெவியான டாஸ்க். ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். அது எந்த யூசர் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்தது. பட் சாம்சங் ஒரு சில குறைகளை வைக்காம ஃபோன் லான்ச் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் பழைய ஃபோனாக இருந்தால் கூட ஏதாவது குறைகளை அவங்க சாஃப்ட்வேர் அப்டேட் மூலியமாக கூட பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதனால அதையும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. பட் S24 அல்ட்ரா இப்போதைக்கு 60,000 ரூபாய்க்கு கீழே கிடைக்குது அப்படிங்கும் போது அது ஒரு பெட்டர் பிக் மாதிரி தான் எனக்கு தோணுது. என்னுடைய ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னாக்கா நான் வீடியோ எடுப்பேன், நான் ஃபோட்டோஸ் கேப்சர் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் மல்டிமீடியா கன்சப்ஷன் எனக்கு ரொம்ப அதிகம். இப்படி ஒரு ஆல்ரவுண்டர் மொபைல் ஃபோன் எனக்கு வேணும் அப்படிங்கும் போது 60,000க்கு S24 அல்ட்ரா ஒரு பெட்டர் பிக் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. இது என்னுடைய சாய்ஸ் தான். நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசிச்சுக்கோங்க. நீங்க நிறைய ஃபீட்பேக்லாம் போய் தேடி படிச்சு பாருங்க. அதுதான் நான் சொல்றது. ஏன்னா என்னுடைய S24 அல்ட்ரா என்னுடைய யூசேஜுக்கு இப்போ பெட்டரா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது நடுவில் அந்த பீட்டாவில் இருந்ததை விட இப்போ ஸ்லைட்டான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பேட்டரி பேக்கப்ல இருக்கு. அப்போ கூட நான் ஹார்டா அதை புஷ் பண்ணனாக்கா அந்த பேட்டரி பேக்கப் தாங்காது. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ கூட S24 அல்ட்ரால எடுத்தது தான். இது லோ லைட்ல எடுத்துட்டு இருக்கேன். ஒரே ஒரு லைட் மட்டும் தான் எனக்கு எதுக்கு இருக்கு. இப்போ நான் காரைக்காலில் இருக்கேன், மொட்டை மாடியில் உட்காந்து எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இது டே டைம்ல எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ கிடையாது. ஸோ வீடியோகிராஃபிக்காக நீங்க வாங்குறீங்கன்னாக்கா S24 அல்ட்ரா ஒரு பெட்டரான சாய்ஸ் தான் என்ன பொறுத்த வரைக்கும். இது இல்லாம கூகுள் பிக்சல் 9Aவுக்கும் கண்டிப்பா ஏதாவது ஆஃபர் போடுவாங்க. ஒரு நல்ல ரேட்ல வந்தா அதையும் நீங்க பிக் பண்ணலாம். அதாவது 30K அப்படிங்கும் போது S24 FE இருக்கு. அது மட்டும் இல்லாம பிக்சல் 9A இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துல எது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். அது தொடர்பான வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல அதை கேளுங்க. நான் ஃபியூச்சர்ல அது தொடர்பான வீடியோஸையும் அப்லோட் பண்றேன். இது இல்லாம மோட்டோரோலா போன்ஸ்க்கு கண்டிப்பா நிறைய ஆஃபர் இருக்கும். அதையும் நீங்க பாத்துக்கோங்க. விவோவோட
பழைய மொபைல் ஃபோன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, 30 Pro இல்லை 40 Pro, அது வந்து மறைமுகமாக சுற்றிக்கிட்டு இருக்கும். பட் அந்த ப்ரைஸுக்கு அது வேல்யூபிளா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கணும். செல்ஃபி ஃபோட்டோ தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற பட்சத்தில் அதுலேயும் வந்து செல்ஃபி ஃபோட்டோ ரொம்ப அழகாக இருக்கணும், செல்ஃபி ஃபோட்டோ நான் எடுத்தா அதில் என்னை ரொம்ப அழகாக காட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து நினச்சிங்கனாக்கா நீங்கள் வந்து விவோ வி சீரிஸ் வந்து ட்ரை பண்ணலாம். அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா விலை மழிஞ்சு வரும் இந்த பீரியடில். பட் வெளியே பெருசாக அதை சொல்லிக்க மாட்டாங்க. பட் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து தெரியும். V30 Proலாம் வந்து நல்ல ரேட்டுக்கு வந்ததுனாக்கா நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். சரி, நம்ம கார்டு ஆஃபர்ஸ்க்கு வருவோம். அதாவது ஃப்ளிப்கார்ட்டில் என்னென்ன மாதிரியான கார்டு ஆஃபர்ஸ்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்க்கலாம். இன்ஸ்டண்ட்டாக 10% டிஸ்கவுண்ட் ஃபார் ICICI, ஆக்சிஸ் அண்ட் பேங்க் ஆஃப் பரோடா கார்டு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதில் ஆக்சிஸ் அண்ட் ICICI ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா பிரைவேட் செக்டார் பேங்க் தான். இந்த பேங்க் ஆஃப் பரோடா மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா பப்ளிக் செக்டார் பேங்க். ஸோ அவங்களும் கிரெடிட் கார்டெலாம் இஷ்யூ பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அவங்களும் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ உங்கள்கிட்ட இந்த கார்ட்ஸ்லாம் இருந்ததுனாக்கா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க வந்து மென்ஷன் பண்ணலை. இப்போ நமக்கு பார்க்கும்போது இந்த டீட்டெயிலை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கும் போது நமக்கு வந்து தெரிய வர்றது தான். ஸோ உண்மையிலேயே இந்த ஆஃபர் வரும்போது ஃப்ளிப்கார்ட்டில் இஷ்யூ பண்ண அந்த ICICI அண்ட் ஆக்சிஸ் கிரெடிட் கார்டுக்கு தான் அவங்க தருவாங்களா அப்படிங்கிறது அந்த நேரத்தில் தான் நமக்கே தெரிய வரும். ஸோ அது என்னங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். UPI அண்ட் பே லேட்டர் ஆப்ஷன்ஸ்க்குலாம் கூட சில ஆஃபர்ஸ்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து வரும்போது தான் தெரியும். லைவ் வந்தால் தான், அதாவது 22ஆம் தேதி வந்தால் தான் நமக்கு வந்து கிளியராக தெரியும். ஏன்னா 23ஆம் தேதி ஆஃபர் தொடங்குதுன்னு அவங்க சொன்னாலும் ப்ளஸ் மெம்பர்ஸுக்கு 22ஆம் தேதியே வந்து தொடங்கிடும். அதே மாதிரி பிரைம் மெம்பர்ஸ் அமேசானில் அவங்க வந்து முதல் நாளே வந்து ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ 22 அன்னைக்கு நமக்கு தெளிவாக இது தொடர்பான ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஃப்ளிப்கார்ட் இந்த பொருள் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணிட்டு இருக்கான். அமேசானில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பொருளுக்கு ஆஃபர் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். லாஸ்ட் டைம் கூட அமேசானில் வந்து ஆஃபர்னு அவங்க சொல்லியிருந்தாலும் அது வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு இம்பாக்டை வந்து கொடுக்கல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த முறையாவது தரமா பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறத நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறேன். iPhone 15 சீரீஸ்க்கு மேபி அவங்க வந்து கண்டிப்பாக ஆஃபர் வந்து கொடுத்துருக்கலாம். ஒரு 40K ரேஞ்சிலேயே iPhone 15 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. நீங்கள் அமேசானில் தேடி பார்த்தீங்கன்னாக்கா அது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதெல்லாம் அவங்க வந்து லேட்டராக கூட அனௌன்ஸ் பண்ணலாம். அதே மாதிரியே 15+ வந்து ஒரு 50K அரௌண்ட் அந்த ப்ரைஸில் கிடச்சிதுனாக்கா அதுவும் வந்து ஒரு பெட்டர் பிக்காக இருக்கும். பட் ஐஃபோனில் என்னதான் சொன்னாலும் அதுலேயும் சில பிரச்சனைகள்லாம் வந்து இருக்குது. பட் சாம்சங் வந்து இந்த கோடுலூர் இஷ்யூலலாம் பெரிய அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது வந்து வருத்தமாக தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஐஃபோன் வீடியோகிராஃபிக்கு ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் ப்ளஸ் சீரிஸ் போகும்போது பேட்டரி பேக்கப் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால, அதாவது பழைய ஃப்ளாக்ஷிப்பாக இருந்தாலும் அது வந்து ஃப்ளாக்ஷிப் தான், பழசானாலும் லயன் இஸ் ஆல்வேஸ் லயன் தானே. ஸோ அந்த மாதிரி தான் பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஒன்றும் குறை ஒன்றும் இருக்காது. அண்ட் கேமிங் கூட ஓரளவுக்கு விளாட்லாம். பட் நீங்கள் நார்மல் நம்பர் சீரிஸ் 15 சீரிஸ்லாம் போனீங்கன்னாக்கா பேட்டரி பேக்கப் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஏன்னா 13ஓட நிலமெல்லாம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே கவலைக்கிடமாயிடுச்சு. ஸோ அதையும் நீங்கள் வந்து யோசிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நான் வந்து சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சது. இதெல்லாம் நம்ம வந்து ப்ரீவியஸ் மாடல்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்தது. ஆஃபர்ல வந்து வந்தது iPhone 13. பட் வாங்கினவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நாள் வருத்தப்பட்டாங்க. ஸோ அதனால 15 சீரிஸ்க்கு நீங்க போறீங்க அப்படிங்கும் போது இதை வந்து மைண்ட்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு போங்க. இப்போதைக்கு அமேசான்ல பார்த்தீங்கன்னாக்கா SBI கிரெடிட் கார்டுக்கு பப்ளிக் செக்டர் பேங்குக்கே வந்துட்டான் டைரக்டா. அதுக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஓகேயான ஆஃபர் தான். உங்ககிட்ட SBI கிரெடிட் கார்டு இருந்ததுனாக்கா நீங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இப்போதைக்கு உங்க வந்து சொல்றது. இதுல நிறைய மாற்றங்கள் இருக்கும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா HDFC கிரெடிட் கார்டுக்கும் அவங்க வந்து ஆஃபர் கொடுக்கலாம். அதற்கெல்லாம் வந்து பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. சில ப்ராடக்ட்டுக்கு அவங்க கூப்பன் மாதிரி கூட கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் கூட பண்ணுவாங்க. எல்லாமே நடக்கும். அது நடக்கும்போது நீங்களும் தான் பார்க்க போறீங்க. திரும்ப நான் சொல்ல வர்றது என்னன்னாக்கா, உங்களுக்கு தேவையான பொருட்களை கரெக்டான பிரைஸ்ல பிக் பண்ண கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. FOMO அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் வீடியோவில் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் வந்து கிளாரிஃபை பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் ரொம்பவும் முக்கியம். ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை முன் வச்சு தான் இவங்க எல்லாருமே விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு டைமர் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னும் 2 நிமிஷம் தான் இந்த டீல் இருக்க போகுது, நீங்க வந்து இப்பயே நீங்க வந்து வாங்கிடுங்க, ஆட் டு கார்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுப்பானுங்க. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பயப்படாதீங்க. இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டை அவங்க வந்து பயங்கரமாக பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க அந்த ஆஃபர் நடக்கும்போது. இதெல்லாம் நம்ம வந்து பேசுவோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முடிஞ்சதுன்னா நான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். எப்படியும் அடுத்த 2 நாள் பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ மேக் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. நான் இப்போ காரைக்காலில் இருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கு நான் மறுபடியும் பாண்டிச்சேரி போகிறேன். நேற்று வந்து பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே வந்தேன். அதாவது சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி வந்துட்டு உடனே பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே காரைக்கால் வந்தேன். இப்போ காரைக்கால்லேருந்து நாளைக்கு நான் பாண்டிச்சேரி போகணும். ஸோ பாண்டிச்சேரியில் எப்படி இருக்கும் சிச்சுவேஷன் தெரியாது. மேபி ஒரு 2 நாள் அங்கேயே ஸ்டே பண்ண வேண்டியது கூட இருக்கலாம். இப்போ ஒரு புதிய இடத்துல வந்து ஸ்டே பண்றேன். அங்க ஒய்ஃபை கனெக்ஷன்லாம் இருக்குமாங்கிறது கூட எனக்கு வந்து தெரியல. ஸோ அதனால தான் ப்ரீவியஸ் டேலேயே இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ண தொடங்கிட்டேன். நைட்டு ஒரு 8 மணிக்கு இதை எடிட் பண்ணி அநேகமாக உங்களுக்கு 15th அன்னைக்கு வர்ற மாதிரி நான் வந்து பண்ணிவிடுவேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா
நீங்கள் நமது இமானுவேல் எக்ஸ்ப்ளோர்ஸ் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரியான ஒரு சேனல் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் தெரியப்படுத்துங்க, இல்லை முடிஞ்சே தெரியப்படுத்துங்க. நான் வந்து உங்களை ரொம்ப ஃபோர்ஸ்லாம் பண்ணலை. இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.